Auditing, Internal and the Independent Audit, Part 4 in Tamil. Process of internal and the external audit. Internal audit and independent audit என்னதுன்னு பார்ப்போம். Internal audit வந்து ஒரு ரெகுலர் எம்ப்ளாயியா வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க. பட் இண்டிபெண்ட் ஆடிட் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆடிட்டர்ன்றதுனால இவங்க வந்து கம்பெனியே தேடி போய் இவங்கள வந்து வச்சுப்பாங்க as under the company. இன்டர்னல் ஆடிட் வந்து இவங்க கம்பெனிக்குள்ளார நடக்கிற ரைட்ஸு டியூட்டிஸு கம்பெனிக்குள்ளே இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னதுன்னு ஏற்ற அதுக்கு கீழே நடந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணும் ஆஸ் எ இன்டர்னல் ஆடிட்டராக. பட் இண்டிபெண்ட் ஆடிட்டர் அப்படி கிடையாது. அவங்களுக்குன்னு தனி ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வச்சுப்பாங்க. அவங்களோட டியூட்டிஸ் என்னமோ அது மட்டும் இந்த கம்பெனியில் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இன்டர்னல் ஆடிட்டர் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டு. பட் இண்டிபெண்ட் ஆடிட்டர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் அதாவது கம்பெனி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தா ஷேர் ஹோல்டர்ஸ், இல்லைன்னா வந்து கவர்மெண்ட் தான் இவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இன்டர்னல் ஆடிட்டர் வந்து நாட் கம்பல்சரி டு த கம்பெனி. பட் இண்டிபெண்ட் ஆடிட்டர் வந்து கம்பல்சரியாக ஒரு கம்பெனியில் வந்து அவங்க இருந்தே ஆகணும். இன்டர்னல் ஆடிட்டர் வந்து ஒரு அட்வைசராக மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. பட் இண்டிபெண்ட் ஆடிட்டர் வந்து இவங்க வந்து அட்வைசரெல்லாம் கிடையாது. ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு தேவைன்னா அவங்க தான் இண்டிபெண்ட் ஆடிட்டர் வந்து தேடி வந்து அந்த அட்வைஸை அவங்களே வந்து கேப்சர் பண்ணிக்கணும், வாங்கிக்கணும். இன்டர்னல் ஆடிட்டர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இருக்கணுன்றது அவசியம் இல்லை, ஒரு டிகிரி இருந்தால் போதும். பட் இண்டிபெண்ட் ஆடிட்டர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஆஸ் பர் தி ஆக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எடுத்து படிக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களை கூட நம்ம வந்து இண்டிபெண்ட் ஆடிட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இவங்ககிட்ட இருக்கணும். இன்டர்னல் ஆடிட்டர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி கீழே எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணணும், எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணணும். அவங்க வந்து ஒரு கம்பெனி கிட்ட அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதால ஸோ மச் எஃபெக்டிவாக அவங்க யூஸ் பண்ணி அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். பட் இண்டிபெண்ட் ஆடிட்டர் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இவங்க அது ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவாக இருக்குதா அதை மட்டும் எக்ஸாமினேஷன் பண்ணால் போதும். இன்டர்னல் ஆடிட்டர் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இண்டிபெண்ட் ஆடிட்டர் அப்படி கிடையாது. இவங்களோட ரிப்போர்ட்டை வந்து யாருக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ். பிகாஸ் யார் வந்து அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட் கிடையாது, ஸ்டேக் ஹோல்டர்ஸோட கவர்மெண்ட் தானே. ஸோ யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து இந்த இண்டிபெண்ட் ஆடிட்டர் வந்து கொடுப்பாங்க. இன்டர்னல் ஆடிட்டர் வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். பிகாஸ் அவங்க ஒரு எம்ப்ளாயி அண்டர் த கம்பெனி. ஸோ அவங்க வந்து கண்டினியூஸ் ப்ராசஸாக இன்டர்னல் ஆடிட் வந்து ஒர்க் பண்ணணும் டு த கம்பெனி. இண்டிபெண்ட் ஆடிட்டர் அப்படி கிடையாது, பீரியோடிக்கலாக அவங்க ஒர்க் பண்ணால் போதும். பிகாஸ் தேர் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட். ஸோ அதனால ஃபினான்ஷியல் இயர் மட்டும் வந்து அவங்க செக் பண்ணி எக்ஸாமினேஷன் பண்ணால் மட்டும் போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.